ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். ஸோ மார்ச் மந்தோட எண்டில் இருக்கும். ஸோ மந்த் எண்டு அப்படின்னாலே எல்லாருமே கண்டிப்பாக அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணுவீங்க. ஸோ அந்த வகையில் அடுத்து வரப்போகிற இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நியூவாக நமக்கு வரப்போகுது, அந்த அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான லிஸ்ட்டை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஏப்ரல் 2023 வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல கன்ஃபார்ம்டு லான்ச் டேட் கன்ஃபார்ம் ஆன அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான லிஸ்ட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் இன்னும் முடியலை. ஸோ மார்ச் மாதமே இன்னும் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் மார்ச் 27 இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபினிக்ஸ் ஹாட் 30i அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6.6 இன்ச்சஸ்க்கான HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, MediaTek உடைய Helio G37க்கான ப்ராசர், 50 மெகாபிக்சல் டியூவல் கேமரா, 8 மெகாபிக்சல் செல்ஃபி மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி ஒரு 10,000 செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனா இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 30i வரப்போகுது. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கக்கூடியவங்க இதுக்காக வெயிட் பண்ணலாம். அடுத்து இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் மோட்டோ கிட்ட இருந்து மோட்டோ G13 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் மார்ச் 29 லான்ச் டேட்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளேவோட இருக்க போகுது. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 20 வாட்ஸ்க்கான சார்ஜர், MediaTek உடைய Helio G85க்கான ப்ராசர், 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 13 மெகாபிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி நமக்கு ஒரு 10,000 12,000 மாதிரியான இந்த செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் மோட்டோ G13 மார்ச் 29 வருது. அடுத்து ரெட்மி கிட்ட இருந்து அவங்களுடைய பாப்புலரான நோட் சீரிஸில் ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ரெட்மி நோட் 12 4G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர மார்ச் 30 லான்ச் ஆக போகுது. இதனுடைய அஃபிஷியல் லான்ச் டேட் எல்லாத்தையுமே ரெட்மி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 120 Hzக்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 685 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 4G ப்ராசர், 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 13 மெகாபிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நமக்கு ஒரு 15,000 செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் ஆக போகுது. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி கிட்ட இருந்து நோட் சீரிஸில் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாம். மார்ச் 30 லான்ச் ஆக போகுது. அடுத்து இந்த ரெட்மி கிட்ட இருந்து இதே மார்ச் 30 இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆக போகுது. ரெட்மி 12C அப்படின்ற நேமில் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, MediaTek உடைய Helio G ப்ராசர், 50 மெகாபிக்சல் டியூவல் கேமரா, 8 மெகாபிக்சல் செல்ஃபி, ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி நமக்கு ஒரு 10,000 செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனா பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இது வரப்போகுது. ஸோ ரெட்மி கிட்ட இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் அண்டர் 10,000 இல்லை 10,000 செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாம். இதனுடைய லான்ச்சும் மார்ச் 30 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்து ஏப்ரல் மந்தில் ஃபஸ்ட்டு லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது ஏப்ரல் 4 OnePlus கிட்ட இருந்து OnePlus Nord CE3 Lite அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் டேட் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 120 Hzக்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 695 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 5G ப்ராசர், 108 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நமக்கு ஒரு 20,000 25,000 செக்மெண்ட்டுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் பேஸ் வேரியண்ட்டில் செட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ OnePlus கிட்ட இருந்து OnePlus Nord CE3 Lite ஏப்ரல் 4 லான்ச் ஆக போகுது. அடுத்து கேமர்ஸ் எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணக்கூடிய Asus உடைய ROG Phone 7 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு ஏப்ரல் மாதம் தான் லான்ச் ஆக போகுது. ஏப்ரல் 13 இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதையுமே அஃபிஷியலாக Asus கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 165 Hzக்கான ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 8+ Gen 2 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர், 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட்டோட டியூவல் ரியர் கேமரா, 12 மெகாபிக்சல் செல்ஃபி மாதிரியான இந்த ஃபீச்சரோட கேமிங்கான இந்த ஸ்பெஷல் கேமிங் ட்ரிகர்ஸ் மாதிரின கேமிங் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஒரு ஸ்பெஷல் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனா நமக்கு ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் 70,000 மாதிரியான செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஸ்பெஷலாக கேமிங்காக கேமிங் ஃபோக்கஸ்டாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க Asus இந்த ROG Phone 7க்காக வெயிட் பண்ணலாம். ஏப்ரல் 13 இந்தியாவில் லான்ச் ஆகுது. அதே மாதிரி போக்கோ கிட்ட இருந்து போக்கோ F3 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்த ஏப்ரல் மாதம் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்மி கிட்ட இருந்து சைனாவில் அடுத்து லான்ச் ஆக போகிற ரெட்மி நோட் 12 டர்போ அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்ட் தான். அண்ட் இந்த ரெட்மி நோட் 12 டர்போ சைனாவில் இந்த மார்ச் எண்டு லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால் போக்கோ F3 5G இந்தியாவில் நம்ம ஏப்ரல் மாதம் எதிர்பார்க்கலாம்.
அதுலேயும் மோஸ்ட்லி ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. அண்ட் Snapdragon 7+ Gen 2 அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர், 5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான சார்ஜர், 64 மெகா பிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த Poco F3 5G நமக்கு ஒரு 25,000 26,000 மாதிரி இந்த செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோனாக Poco கிட்ட இருந்து Poco F3 5Gக்காக கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அதே மாதிரி iQoo கிட்ட இருந்து பார்த்தோம்னா iQoo Z7 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனும் மோஸ்ட்லி இந்த ஏப்ரல் மாதம் லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்னும் லான்ச் டேட் கன்ஃபார்ம் பண்ணல. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, அந்த சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 782G அப்படின்ற இது ஒரு 5G ப்ராசர், 64 மெகா பிக்சல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய டியூவல் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கனெக்ட் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நமக்கு ஒரு 25,000 மாதிரியான செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 25,000 செக்மெண்ட்டில் Snapdragon 782G and 120 வாட்ஸ்க்கான ஒரு பவர்ஃபுல்லான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான இந்த சப்போர்ட்டோட iQoo Z7 Pro 5G கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக விவோவுடைய V27 சீரிஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலி விவோ V27 சீரிஸில் சைனா அண்ட் குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. விவோ V27, விவோ V27 Pro அண்ட் விவோ V27e அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. பட் இந்தியாவில் அந்த விவோ V27e இன்னும் லான்ச் ஆகலை. ஸோ அதனால் அந்த ஸ்மார்ட் ஃபோனும் மோஸ்ட்லி இந்த ஏப்ரல் மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த விவோ V27e பார்த்தீங்கன்னா சிமிலராக விவோ V27 சீரிஸ் மாதிரி தான் அந்த பேக் சைடு இந்த ஆரா லைட்டிங் எல்லாமே இருக்க போகுது. பட் என்னன்னா இதில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்கும், 4600 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் அண்ட் MediaTek கூடிய Helio G99 அப்படின்ற இது ஒரு 4G ப்ராசஸர் தான் இருக்கும். கேமரா 64 மெகா பிக்சல் பிரைமரியோட ஒரு ட்ரிபிள் ரியர் கேமரா, OISக்கான சப்போர்ட் இருக்கும். முன்பக்கம் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி மாதிரியான இந்த ஃபீச்சரை பேக் பண்ணி இந்த விவோ V27e அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சரோட விவோ V27ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனா, அண்டர் 25,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ரியல்மி கிட்ட இருந்து நிறைய பேர் அவளா வெயிட் பண்ணக்கூடிய இந்த ரியல்மி GT3 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஏப்ரல் மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபீச்சர்ஸ் பற்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும், நாமளுமே நிறைய வீடியோஸில் சொல்லிட்டோம். 124 வாட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது, 4600 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 240 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க போகுது. Snapdragon 8+ Gen 1க்கான ப்ராசர், 50 மெகா பிக்சல் சோனி IMX 890 சென்சரோட ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கனெக்ட் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ரியல்மி GT3 ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஒரு 40,000 ரூபாய்க்குள்ள பிரைசிங் பண்ணி லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் ரியல்மி கிட்ட இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஏப்ரல் மாதம் நான் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக லான்ச் ஆகிடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஏப்ரல் மாதம் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான். அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் இது போக சர்ப்ரைசிங்காக வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அப்டேட் வந்ததும் அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இந்த அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்ம லிஸ்டிங் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.